ஹலோ விவாஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு செடியோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கலான்னு பார்ப்போம். இங்க பாருங்க விவாஸ், மல்லிகைப்பூவில் எத்தனை மொட்டு வச்சு பாருங்க. 6 மொட்டு வச்சுருக்காங்க இந்த வட்டம். இது பாருங்க, அப்படியே பஞ்ச் பஞ்சாக வந்துருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் மாறி மாறி இயற்கை உரம் கொடுக்கணும்ல, அதில் வந்ததுனால தான். இந்த கடுகு புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதில் தான் நிறைய மொட்டு வச்சுருக்குது. அதனால் நீங்களும் கூடுமான வரைக்கும் கடுகு புண்ணாக்கு வீட்டிலேயே கூட தயார் பண்ணலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். இங்க பாருங்க, இது நான் கடையில் வாங்கி போட்டது. வீட்டிலேயே நம்மளே கூட என்ன செய்யலாம், கடுகு புண்ணாக்கு கரைசல் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி ஒரு நாள் வீடியோ போட்டு காமிக்கேன் பாருங்க. எவ்வளோ சிறப்பாக இதில் ஒரு தண்ணி பழ செடி வருது விவஸ். இது போக இதில் ஒரு அரைக்கீரையும் சாரணக்கீரையும் வருது. இதை ஒரு நாளைக்கு பொரிக்கிறதுக்கு எடுக்கணும். இதில் இந்த கொஞ்சம் கொஞ்சம் நிழலாக இருக்கட்டும், இந்த பக்கம் தூக்கி வச்சு ரொம்ப வெயிலுன்னு தான் இதாகுன்று. இந்த பாருங்க, இப்போ தான் சைடு தள்ளு அடிக்காது. எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இதுலையுமே நம்ம நட்டு எடுத்து வச்சோம்ல, வேர் விட்டுச்சுன்னு, இதுலேயே சைடு பிராஞ்ச் அடித்து மொட்டு வருது. இந்த மல்லிகை செடியிலையும் இது கனகாமரத்தில் பாருங்கள், இந்த பஞ்சு இப்போ தான் பூத்து முடிக்கி, அடுத்தது இந்த வந்துருச்சு. இந்த ஒன்று மேலே ஒன்று வந்துருச்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் தான். நம்ம மாறி மாறி சொல்கிறது காரணம் நம்மளே வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நிறைய நம்ம காசு போட்டு செலவழிக்கணுங்கிறதே தேவையில்லை. நம்மளே வீட்டில் இருக்கிறத கொண்டு உரம் தயாரித்து கொடுக்கலாம். கொடுத்தாலே நம்மளால் என்ன செய்ய முடியுது, ஹார்வெஸ்ட் பண்ண முடியுது. நம்ம ஒன்றும் பெரிய தோட்டம் வச்சுருந்தோம்னா தான் அவங்களாம் போடுவாங்க. இது பாருங்கள், மெக்சிகன் பினிச் உங்களுக்கு ஊனி தான் நல்லா இலை விட்டுருக்கு பாருங்கள். அதான் இன்னொரு நாளைக்கு என்ன செய்யணும், கீரையாக ஃபுல்லு எடுக்கணும். அது இந்த பாருங்க, முருங்கைக்கட்டி நல்லா பெருசாக உயரமாக போய்கிட்டு இருக்கு பாருங்க. முருங்கையுமே கொஞ்சம் ஒடிச்சு விடணும். பெருசாக வரைக்கும் முருங்கையை வந்து எப்பவுமே மேலே வரைக்கும் விடக்கூடாது. இதில் வெண்டைக்காய் பாருங்க, பெருசாகிடுச்சு பாருங்க. இதுலேயும் வெண்டைக்காய் 2 வெண்டைக்காய் நல்லா பெருசாகிடுச்சு. இது வந்து நேற்று பூத்தது. இந்த பூ காஞ்சிருச்சு, அடியில் காய் இருக்குல்ல, இன்னைக்கு இங்கிட்டு பூத்துருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் மருதாணி எடுத்திருக்கேன் தலைக்கு தேய்க்கிறதுக்காக. தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு கைக்கு கொஞ்சம் வச்சு விடணும். இன்னைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் தண்ணி ஊற்றி விட்டேன் விவர்ஸ். வெயில் பார்க்க பயங்கரமாக இருக்குதா, அதனால் காலையிலே ஊற்றிட்டேன். இன்னும் பாருங்கள், ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி போல் ஒரு தடவை என்ன செய்யணும், தண்ணி ஊற்றி விடணும் செடிகளுக்கெல்லாம். அப்புறம் தான் செடியெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த பூக்கள்லாம் பார்க்க அட்ராக்டாக இருக்குது பாருங்கள். இதில் தான் நிறையா பாலினேஷனுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த அழகு செடினால தான். நம்ம சுற்றி சுற்றி வந்தோம்னா செடி ஃபுல்லும் செடி தான். இதில் காய் வரப்போகுது விவர்ஸ். இந்த மிளகா, கொடை மிளகால எத்தனை மிளகா பூ இருக்குது, 1 2 3 4 5 6 7 8, ஒரு 10 மிளகா போல் வருது. இதில் எத்தனை நமக்கு காயாகுன்னு தெரில. 10 தான் நல்லா தான் இருக்கும். ஆசை தான் நமக்கு. பார்ப்போம் எத்தனை வருதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பூ ஒரு செடியில் பூத்துருக்கு விவர்ஸ். அது என்ன பூன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு காமிக்கேன். இந்த பாருங்க விவர்ஸ், நல்லா பெரிய பூவாக பூத்துருக்காங்க. ஏதோ கொடி வகை தான் உங்களுக்கு. இந்த இங்கே ஒன்று பூத்துருக்கா, இந்த இங்கிட்டு மேலையும் பூத்துருக்கு, அதையும் காமிக்கணும். இந்த இருக்கு பாருங்க விவர்ஸ். இது என்ன பூன்னு தெரில, என்ன செடின்னு தெரில. இந்த மாட்டு உரம், மாட்டு சாணம் எடுக்க போகும்போது இங்கே முளைச்சிருந்துச்சு. அதை பிடிங்கி கொண்டாந்து இங்கே நட்டேன். பார்த்தா கொடி மாதிரி வீசி போகுது, பூ வந்து இப்படி வருது. பார்க்க அவரைக்காய் பூ மாதிரி தான் இருக்குது, ஆனால் பெருசாக தெரியுது. அது என்ன பூன்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வரிசையாக பஞ்சு பஞ்சாக பூ வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு பொடலங்காய் கொடி வச்சுருக்கேன் பஸ். இங்கே பாருங்கள், எல்லாம் பிஞ்சு விட்டுருக்காங்க. பிஞ்சு நல்லா பெருசாகிடுச்சுன்னா சூப்பரு. ஒரு 6 பிஞ்சு கிடக்கு. 6மே காய் ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ஒன்று ஒன்று கொடுக்கலாம். நம்ம செடியில் வந்துன்னு சொல்லி சந்தோஷமாக கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.
இது இந்த சந்துக்குள்ளே வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு கொடி வகைக்கு மட்டும் இங்கே வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஜெர்சி மாரன் பேர்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.